ஓம் நம சிவாய் சிவாய் நமக சிவே 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 சிவே. ஓம் நமோ நாரத நாராயணாய நமக. நாளை 96 தர்ப்பணைகளே சிறந்து விளங்குகின்ற வைத்திருதி நாம தர்ப்பணம். இந்த மாதம் மார்கழி மாதம் குரோதி வருஷம் 2 வைத்திருதி நாம தர்ப்பணம் வருகின்றது. நாளைய வியாழக்கிழமை, அதாவது 19 டிசம்பர் 2024 மற்றும் ஜனவரி 13 திங்கட்கிழமை, இவைகளிலும் வைத்திருதி நாம ஷண்ணவதி பித்ருசாபங்களை எல்லாம் போக்கின்ற, பித்ருதோஷங்களை எல்லாம் நீக்கின்ற, நாம் விடுபட்ட, செய்ய மறந்த, தவறிய, முறையாக செய்யாமல் விட்ட பித்ருக்களுடைய காரியங்கள், சிராதங்கள், படையல், மாத தர்ப்பணம், நித்திய தர்ப்பணத்தை செய்யாமல் இருந்தவர்களுக்கு ஒரு நல்ல காலமானது நாளைக்கு. நாளைய வியாழக்கிழமையும் வைத்திருதி நாம யோகமும், அதாவது நாளைக்கு நீங்கள் சங்கல்பம் செய்யும் போது குரோதி வருஷம், தட்சிணாயனம், ஹேமந்தரதோ, தனுர் மாதம், கிருஷ்ணபக்ஷம், சதுர்த்தி, கிளம்புற 10 மணி 4 நிமிடம் வரை, உடனே பஞ்சமி, வைத்திருதி நாம யோகம், கௌளவ கர்ணம், ஆயில்ய நட்சத்திரம் என்று எளிமையாக சங்கல்பம் செய்து உங்களுடைய கோத்திரம், உங்களுடைய தந்தை வர்க்கம், தாய் வர்க்கம், அம்மாவுடைய அப்பா வர்க்கம், அம்மாவுடைய அம்மா வர்க்கங்களுக்கு தர்ப்பணம் செய்து காருண்யமாக எல்லா 64 கோத்திரத்திற்கும், கோத்திர அதிபதி, கோத்திரத்திலே பிறந்தே இறந்த ஆண்கள், பெண்கள் மற்றும் பல கோடி ஜீவராசிகளுக்கும் நாளைக்கு தர்ப்பணம் செய்வது அதி உன்னதமான நல்ல பலன்களை கொடுக்கின்ற அற்புதமான நல்லாகும். இன்று பூச நட்சத்திரம், அபிவிருத்தி நாயகி, அக்ஷயபுரீஸ்வரர் சனிக்கிழமை கொண்டாடுவதைப் போல இன்று பூச நட்சத்திரத்தை விளங்குளத்தில் கொண்டாடுவதும், பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கண்டிப்பாக சனீஸ்வர பகவானை வணங்கி கருவேப்பிலை பொடி சாதம், எள்ளோரை செய்து கொண்டு சனீஸ்வர பகவானுக்கு முழுமையான மனதார பிரார்த்தனை செய்து கொண்டு அபிஷேக ஆராதனை செய்து கருநீல வஸ்திரத்தை சனீஸ்வர பகவானுக்கு தனி சன்னதி கொண்டு இருக்கின்ற சனீஸ்வர பகவானுக்கு சகல விதமான முறையாக அர்ச்சனைகள் எல்லாம் செய்து வழிபட்டு தான தர்மங்களை செய்யும் பொழுது இன்று உங்களுக்கு ஒரு அற்புதமான, நமது வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியத்தை செய்ய வேண்டிய நேரத்திலே செய்யாமல் விட்ட ஒரு காரணத்திற்கு அதுக்கு நல்ல பரிகாரம் தேடித்தரும். இப்படி ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்வதும், நமக்கு முன் பின் தெரியாதவர்களுக்கு உதவி செய்வதும், யானைகளுக்கு கரும்பு கேழ்வரகினால் முறையாக கூழ் செய்யப்பட்டு கேழ்வரகை சுத்தம் செய்து குறைந்தது யானை பாகன்களிடம் முழு உத்தரவு பெற்று ஏற்பாடு செய்து கேழ்வரகை நன்றாக அரைத்து மாவாக உண்டாக்கி குறைந்தது 8 to 10 கிலோ வரையும் அந்தந்த யானைகளுடைய உடல் வாகுக்கு தகுந்த மாதிரி கேழ்வர மாவை நன்றாக தண்ணீரில் ஊற வைத்து அதை கொதிக்கின்ற நீரிலே நிதானமாக கொட்டி கலரி அதை ஆற வைத்து அதனுடன் தேவையான கருப்பட்டியை சேர்த்து கலந்து உருண்டையாக யானைகளுக்கு யார் கொடுத்தாலும் கரிதோஷம் வராது. மனசிலே ஒரு பயம், ஒரு பீதி, தைரியம் இல்லாத நிலைமை, இவைகளெல்லாம் வராது. ஒரு நேரத்திற்கு நமக்கு ஏதோ ஒரு காலத்திற்கு இன்று இல்லை என்றாலும் என்றைக்காவது ஒரு தைரியமான நிலைமை நமக்கு தேவைப்படும். அது இரவிலும் பகலிலும் பிரயாணத்திலும் பல கோடி காரியங்களிலும் நீங்கள் செய்கின்ற நல்ல காரியங்களிலும் கவலைகள், பயம் தொற்றிக்கொண்டே இருந்தால் அந்த மாதிரி தொற்றிக்கொண்டு வராது இந்த பயங்கள் யானைகளுக்கு. அதுவும் கஜ பூஜை செய்து முறையாக கொடுத்தால் இன்றைக்கு கிடைக்கின்ற சங்கடகர சதுர்த்தியை கொண்டாடும் பொழுதும் இப்படி யானைகளுக்கு தயார் செய்து பல பேர் ஒன்று சேர்ந்து சத்தங்கமாக கூட்டாக செய்யும் பொழுது அதீதமான பலன். இதில் என்ன முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, தேவையற்ற பேச்சுக்களை தவிர்க்குமாறு உங்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் பேசுகின்ற அத்தனை பேச்சுக்களும் நீங்கள் செய்கின்ற அந்த கேழ்வரகு களியில் போய் படியும். நம்முடைய எண்ணங்கள், செய்கைகள் அத்தனையும் நாம் சமைக்கும் உண்ணும் உணவு பார்க்கும் பொருளில் போய் கண்டிப்பாக அழுத்தமாக படிந்து அது உண்பவர்களை, சாப்பிடுபவர்களை கண்டிப்பாக அது வேறு விதமாக தாக்கும். அதுபோல் பிறர் இந்த பொருள்களை பார்க்கும்போதும் அப்படிப்பட்ட தோஷங்கள் வராமல் இருப்பதற்கு மிக பாதுகாப்பாக ஒரு சத்குரு வழிகாட்டுதல் படி செய்து வந்தால் வாழ்க்கையிலே
இந்த மார்கழி மாதத்திலே 2 ஷண்ணாவதி தர்ப்பணம் வருகின்றது. அப்படி வியதிபாத நாம யோகம் என்று வருகிறது. ஜனவரி மாதம் 4ஆம் தேதி காலம்பரை 9 மணி, அதாவது சனிக்கிழமை காலம்பரை 9 மணி 1 நிமிடத்திற்கு பிறகு யதிபாதம், மகா வியதிபாதமானது 3 ஷண்ணாவதி தர்ப்பணங்கள் வருகின்றது. இப்படி மகராயண நாளைக்கு பானு சப்தமி ஞாயிற்றுக்கிழமை அஷ்டகா அன்வஷ்டகா தொடர்ந்து வருகின்றது. ஏகாதசி நாளும் கரிநாளும் சேர்ந்து இந்த பிரதோஷமானது 29 ஜனவரி மாதம் 2024 சனிக்கிழமையுடன் தவறாக 28/12/2024 சனிக்கிழமையுடன் கூடிய அனுஷ நட்சத்திரத்துடன் கூடிய அற்புதமான சனி மகா பிரதோஷத்தை கொண்டாடி திங்கட்கிழமை, அதாவது 30 டிசம்பர் 2024 திங்கட்கிழமை சோம பிரதட்சிணம் அமாவாசையானது வருகின்றது. அதற்காக இப்பொழுதே தயாராகுங்கள். அதை பற்றி தனியான விளக்கமாக பார்ப்போம். இப்படி திங்கட்கிழமையும் அமாவாசையும் மூல நட்சத்திரத்திலே கூடி வருகின்றதனால் அது அற்புதமான ராஜயோகம் கிடைப்பதற்கான வழிகளை பிறகு பார்ப்போம். இப்பொழுது நாளைய ஷண்ணாவதி தர்ப்பணத்தை செய்து அருகிலுள்ள ஆலயங்களுக்கு சென்று இறைவனை வணங்கி நல்விளக்கேற்றி உங்களால் முடிந்த தான தர்மங்களை செய்து வந்தால் வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிலையிலிருந்து கடந்து அடுத்த நல்நிலைக்கு செல்வதற்கு உங்களுடைய பித்தர்களும் உங்களுடைய குருவும் கண்டிப்பாக பக்கத்தில் இருந்து உதவி செய்வார்கள். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்துடைய அருளால் அருணாச்சலா.